audio. Good morning, good afternoon, good evening, good night. எல்லாத்தையும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ எம் கோகுல கிருஷ்ணன் ஃப்ரம் பெனாலண்ட் IAS அகாடமி. ஓகேவா? சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் எடுக்க போகிறோம். பட் அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு ஜீன் எடிட்டிங் சம்மந்தமான ஒரு டாபிக்கு. ஓகேவா? சரி, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜீன் எடிட்டிங்ன்றதை தாண்டி இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டுவர்ட்ஸ் எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ urea. So what is urea? Urea is a form of it's a fertilizer which is to enhance nitrogen in plant. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாபிக் நம்ம ரெண்டா பார்க்க போறோம். ஓகே, ஸோ ரெண்டு பார்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, வாட் இஸ் கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, அப்ப கிரீன் ரெவல்யூஷன்ல கிரீன் ரெவல்யூஷன் 1.0 இருக்கு, கிரீன் ரெவல்யூஷன் 2.0 அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது இல்லாம அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம், அது யூரியாவில் இட் இஸ் அபவுட் நைட்ரஜன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு see about நைட்ரஜன் சைக்கிள். கடைசியா தான் என்ன பார்க்க போறோம், தேர்டா இட் இஸ் அபவுட் innovation towards sustainable agriculture. ஓகேவா? சோ இத நம்ம என்ன பண்ண போறோம், மூணு டாபிக்க ரெண்டு பார்ட்டா என்ன பண்ண போறோம், நம்ம பாப்போம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம பார்க்க போறதுதான் it is about green revolution. Okay, so சரியா சொல்றேனா, சாரிப்பா. கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 1950s, லேட்டர் பார்ட் ஆஃப் 1950s and 1960sல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கிரீன் ரெவல்யூஷனுடைய முக்கியமான மோட்டோ என்ன, எதுக்காக இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, shift of agriculture from ship to mouth towards sustained இல்ல subsistent agricultural production. ஓகேவா? சோ இது என்ன சார் ஷிப் டு மவுத் அப்படின்னா என்னன்னா, we are importing a lot. ஓகே, அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம even though agrarian society இருந்தாலும் we imported lot of agricultural goods, ரைட்டா? அப்ப என்ன நடக்குதுன்னா, மக்கள் இந்த இம்போர்ட் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், நம்மளுடைய ரிசர்வ் குறைஞ்சு போயிடும். நிறைய நாடுகள் நம்மள என்ன பண்ண முடியும், ப்ரெஷர் பண்ண முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு சாப்பாட்டுக்கே ஒண்ணும் இல்லை, இப்ப நான் போய் டெவலப்மெண்ட் பத்தி பேச முடியுமா? அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப US மாதிரியான நாடுகள் என்ன பண்றாங்க, உனக்கு even though we declare ourselves sovereign nation by constitution, நம்மளுடைய முடிவுகளை நம்மளால சரியா எடுக்க முடியல. ஏன்? they made a pressure on us. okay,
ஸோ இந்த ப்ரெஷரை டேக்கிள் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்ததுதான் கிரீன் ரெவல்யூஷன். நான் என்னுடைய அக்ரிகல்ச்சரை என்ன பண்ணிக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்க, we introduce 3 pillar formula. ஓகே, ஸோ அப்ப இந்த 3 பில்லர் என்ன, ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். என்னோட பீஸ் ஆஃப் லேண்ட் என்னது, கம்மியா தான் இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், என்னோட ஈல்ட் அதிகப்படுத்திக்கிற மாதிரியான கிராப்ஸை கண்டுபிடிக்கிறேன். இதோட மேஜர் ஃபோக்கஸ் யார்கிட்ட இருந்துச்சு, ரைஸ் அண்ட் வீட் கிட்ட தான் இருந்துச்சு. ஓகேவா, to improve production I am going to use chemical products. அப்ப இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் குள்ள யாரெல்லாம் வந்துருவா, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், வீடிசைட், ஃபங்கிசைட், இந்த மாதிரி நான் அடிக்கிற பூரா சைடு என்னது, இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டுக்குள்ள தான் வரும். ஓகேவா, ஸோ அடுத்து third and important thing is irrigation infrastructure. Irrigation infrastructure. சோ இதன் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பீரியட்ல நிறைய டேம்ஸ் கட்டி இருப்பாங்க. ஓகேவா, சோ இட் இஸ் ஆஃப் irrigational infrastructure அதிகப்படுத்துறோம். அப்ப ஏன் இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் ஏன் மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ரைட், இப்ப I am having a piece of land. ஓகே, இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன், I am taking a piece of land. என்னால இந்த லேண்டை வந்து அதிகப்படுத்த முடியுமா, முடியல. ஆனா என்ன பண்ணணும், இந்த லேண்டோடைய ப்ரொடக்டிவிட்டியை நான் அதிகப்படுத்தியே ஆகணும். அப்ப நான் என்ன பண்றேன், இவ்வளவுதான் என்னால சோ பண்ண முடியும். This is the maximum quantity I can sow. இந்த புள்ளிகள் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்னால இந்த புள்ளியை அதிகப்படுத்த முடியல. இன்னொன்னு க்ளோஸா வைக்கலாம்னு சொல்லாதீங்க. க்ளோஸா வச்சோம் அப்படின்னா நிறைய டிசீசஸ் வந்து அது ப்ரோனா போயிடும். ஓகேவா, சோ அப்ப என்னால இதை என்ன பண்ண முடியல, குவாண்டிட்டி ஆஃப் சீட்லிங்ஸ் என்னால அதிகப்படுத்த முடியல. அப்ப நான் என்ன பண்றேன், குவாலிட்டி ஆஃப் சீட்லிங்ஸ் அதிகப்படுத்தினேன். அப்ப ஒரு கிரெயின்ல இருந்து, ஒரு பிளான்ட்ல இருந்து எனக்கு 1 கிராம் கிடைக்கிறதுக்கு பதிலா அப்ப நான் என்ன பண்றேன், 5 கிராம் கிடைக்கிற மாதிரியான ஷிஃப்ட்டை உருவாக்குறேன். அப்ப இதுக்கு நான் யூஸ் பண்றது என்னது, இதுக்கான எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸை சப்ளை பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஐ அம் யூசிங் மை ஃபெர்டிலைசர்ஸ். சரி, மண்ணுல கம்மியா இருக்கா, நான் எக்ஸ்ட்ரா போட்டு வளர்க்குறேன். அடுத்து ஒரு பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுது, அப்ப என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியா அது சாப்பிட்டு போயிடாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், பெஸ்டிசைட் அடிக்கிறேன், வீடிசைட் அடிக்கிறேன்னு நான் நிறைய கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபெர்டிலைசர் யூசேஜ் உடைய அடுத்த எஃபெக்ட் தான் இரிகேஷன். ப்ராப்பரான இரிகேஷன் இல்ல அப்படின்னா அதிக ஃபெர்டிலைசர் போட்டா என்ன ஆயிடும், அந்த செடியால சரியா எடுத்துக்க முடியாம eventually dies due to over nutrition. ஓகே, சோ இந்த மாதிரிலாம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால irrigation projects were become very important. சோ இதனால ஏற்பட்ட பெனிஃபிட்ஸ் என்ன, ஓகே, benefits of green revolution என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்ச மாதிரி என்ன பண்ணியாச்சு, ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணியாச்சு. என் மக்கள் எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருச்சு, இப்ப சாப்பிட சாப்பாடு கிடைச்சிருச்சு. அடுத்து I promoted the economic growth. சோ எப்படி சார் economic growth வரும், சோ இத வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா from the side of agriculture or from others. இப்போ from the side of agriculture எடுத்துக்கிட்டா என்னது, இப்போ எனக்கு ஒரு பேக் தான் வரும். ஓகே, அப்ப அந்த ஒரு பேக் எப்படி இருக்கும், என்னுடைய சப்சிஸ்டன்ஸ்க்கே போயிடுமா, எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் எதையாவது மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்ப்பனா இல்ல. ஆனா இதுக்கான இன்புட் காஸ்ட் என்ன பண்றேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணதை நான் சாப்பிடுறேன் ஃபார் மை கன்சம்ப்ஷன். அப்ப நான் இன்புட் காஸ்ட் என்ன பண்றேன், எனக்கு கிடைக்காது. அப்ப நான் இனோவேஷன் பண்ண மாட்டேன். சோ இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு என்ன பண்றேன், இப்போ எனக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் இருக்கு, சோ அதுக்கான இன்புட் இருக்கு. சோ இந்த இன்புட்டை போட்டு நான் ஒரு பேக்குக்கு பதிலா 5 பேக் உற்பத்தி பண்றேன். அப்ப இப்போ 5 பேக் உற்பத்தி பண்ணிட்டேன்றதுக்காக 5 பேக் சாப்பிட முடியுமா, ஒண்ணுதான் சாப்பிட முடியும். அப்ப ஒரு பேக் நான் சாப்பிட்டேன், மீதி 4 பேக்
இதனால என்ன ஆகுது, சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வருது. அந்த சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷனை நான் என்ன பண்றேன், மார்க்கெட்ல கொண்டு வித்துட்டேன். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஃபார் யுவர் குட் கன்சர்ன், பனிக்காலம் நிறைய தண்ணி தாக அடிக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் நிறைய தண்ணி குடிங்க. ஓகேவா? ரைட். ஓகே, இதை கண்டினியூ பண்ணுறோம். அட்வைஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இப்போ எனக்கு சாப்பாடே இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜை நான் வந்து அப்ரோச் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணாதான் நான் மக்கள் என்ன பண்ண முடியும், அடுத்து நீங்க டெவலப்மெண்ட்டை நோக்கி முன்னேறுங்க அப்படின்னே சொல்ல முடியும். அப்ப ஐ எம் ஃபெட்டிங் மை பீப்புள். ரைட். முதல்ல எனக்கு சாப்பாடு முக்கியன்றத உருவாக்கிட்டேன். ஓகேவா? ரைட். இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, எகனாமிக் growth கிடைச்சிருச்சு. ரைட். இப்ப இதோடைய அவுட்கம்மா எனக்கு என்ன கிடைக்குது, இண்டஸ்ட்ரியல் growth. சோ இந்த இண்டஸ்ட்ரியல் growth நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டா பார்க்கலாம். ஒன்னு என்னது, இண்டஸ்ட்ரி ஃபார் அக்ரிகல்ச்சர். அப்ப ஃபெர்டிலைசர், மெஷின்ஸ். அப்ப ஃபெர்டிலைசர், மிஷினரி கூட்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் growth கிடைக்குது. ரெண்டாவது என்னது, நான் என் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், இப்போ நான் டெவலப்மெண்ட்டை நோக்கி அனுப்புறேன். அப்ப அவங்க நிறைய படிக்க வைக்கிறேன், நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன். இன்னைக்கு எனக்கு என்ன இல்லை, சாப்பாட்டை பத்தின கவலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹையர் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. அப்போ ஒரு அக்ரேரியன் சொசைட்டி இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. அப்ப இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்றது ஈவென்ச்சுவலி வர்றதுதான். சாரி. ஓகே ரைட். இப்போ இதுல இருக்கிற சேலஞ்சஸ் ஆர் கிரிட்டிசிசம்ஸ் என்ன, கிரிட்டிசிசம்ஸ் இன் கிரீன் ரெவல்யூஷன். இது வந்து 1.0. ஓகே, பழசு. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி என்னது, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். ஓகே. அப்ப இந்த என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனுக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டா, ஸோ இப்போ நான் வந்து அதிகமான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும், ஈவென்ச்சுவலி என்னுடைய மண்ணு வந்து மற்ற உயிரினங்கள் வாழ பெருசா என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ ஃபெர்டிலைசர்ன்றது என்னது, டிஏபி, யூரியா, இதெல்லாம் உப்பு. அட் எண்ட் ஆஃப் தி டே உப்பு தான், சால்ட், சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் சால்ட். அப்ப என் மண்ணில் நான் என்ன பண்றேன், சால்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப ஈவென்ச்சுவலி அங்க வாழ வேண்டிய மற்ற உயிரினங்கள் என்ன பண்ணாது, வாழ முடியாது. ஒரு மண்புழு அதிக உப்புல வாழ முடியாது. ஓகேவா? அதுவும் இல்லாம இப்ப இன்வேஷியஸ் ஸ்பீஷீஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு சிலது இருக்கும், அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாதது. இப்ப இந்த இன்வேஷியஸ் ஸ்பீஷீஸ் ஜெனரலாவே எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் ஜெனரல் கேரக்டர் ஆஃப் இன்வேஷியஸ் ஸ்பீஷீஸ் which is highly productive. okay, they were very much productive. இப்ப இதுக்கு நான் என்ன பண்றேன், எக்ஸசிவ் நியூட்ரியன்ட் சப்ளையும் கொடுக்குறேன். அப்ப அது என்ன ஆயிடும், இன்னும் சூப்பர் ப்ரொடக்டிவ் ஆகி அந்த எக்கோசிஸ்டத்தை அது ஸ்வாலோ பண்ணிடும். ஸோ தீஸ் ஆர் த என்விரான்மெண்டல் டிகிரடேஷன். இன்னொன்று என்னன்னா, இதனால யூட்ராஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா? நாம போய் மோனோகல்ச்சர் பண்ணிட்டு இருப்போம். அப்ப இதோட இன்னொரு இம்பாக்ட், இட் இஸ் பயோ டைவர்சிட்டி லாஸ். நார்மலா விட்டுருந்தா அது காடு. கரெக்டா? அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் என்விரான்மெண்டல் ஹசார்ட். ஏன்னா நான் என்ன பண்றேன், மோனோகல்ச்சர் தானே பண்றேன். நான் என்ன கிராப் யூஸ் பண்றேனோ அந்த கிராப்பை மட்டும் தான் யூஸ் பண்றேன். அந்த கிராப்பை நான் என்ன பண்றேன், 3 மாசத்துக்கு ஒருக்கா வெட்டிடுறேன். அப்ப அது வந்து கார்பன் சிங்காலாம் ஆக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த கார்பனை எடுத்துக்கிட்டு அது வளருது. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுறேன், மறுபடியும் அதை வெட்டி மண்ணுல போட்டு அந்த கார்பனை நான் மறுபடியும் அந்த சைக்கிளை ரிப்பீட்டேட்டிவா பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப இந்த கார்பன் செக்விஸ்டேஷனுக்கு அது பெரிய அளவுல யூஸ் ஆக மாட்டேங்குது. அப்ப ஒருவேளை அக்ரிகல்ச்சர் லேண்டா அது இல்லைன்னா என்னவா இருந்திருக்கும், ஒரு ஃபாரஸ்ட் லேண்டா இருந்திருக்குமா. அங்க ஒரு மரம் 80 வருஷம் 100 வருஷம் வாழுதுன்னா அது நேச்சுரலாவே கார்பன் சிங்காவும் ஆக்ட் ஆகும். அது நிறைய உயிரினங்களுக்கும் என்ன பண்ணும்,
ஹோமா செயல்படும். அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல ஒரு குருவி கூடு கட்டினா கூட நம்ம விட மாட்டோம். கரெக்டா? அப்ப there is a loss of biodiversity both in flora and fauna. ஓகேவா? சோ அடுத்து social inequality. social inequality. ஓகே. சார் social inequality இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இங்க அக்ரிகல்ச்சர் உங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலில இருந்து பாக்குறீங்க, இல்ல நானே அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெரியும். there is a lot of input cost. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண முடியாது, ஒரு high yield variety seeds அப்படின்றது it is lab made. ஓகேவா? அப்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது அது என்கிட்ட இருக்காது, நான் அத காசு கொடுத்து என்ன பண்ணணும், வாங்கணும். ஓகேவா? சோ அடுத்து கெமிக்கல் ப்ராடக்ட் ஃபெர்டிலைசர்ல நான் என்ன என் வீட்டு கொல்ல பக்கத்துலயே ஃபெர்டிலைசர் செய்ய முடியும். அப்ப அதுவும் ஐ டிபெண்ட் ஆன் சம் மேனுஃபேக்சரிங் யூனிட். அப்ப அவங்க லாபத்துக்கு தான் விற்பாங்க. அப்ப ஐ அம் ஸ்பெண்டிங் லாட் ஆன் இன்புட். ஓகேவா? சோ அப்ப அஃபோர்டபிள் பீப்பிள் அதை வாங்கிடுவான். அப்ப அன்அஃபோர்டபிள் ஒரு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸால அதை வாங்க முடிய மாட்டேங்குது. லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்னால தான் இது நிறைய பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்றது தான் இதோடைய மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசம். அண்ட் ரெண்டாவது, இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, they are providing lot of subsidy. ஓகே, ப்ராப்பர் இரிகேஷனுக்காக என்ன பண்றேன், எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்குறேன். சீடுக்கு நான் வந்து சீடு சப்சிடி கொடுத்து நான் வந்து கம்மி பிரைஸ்ல சீடு கொடுக்குறேன், கம்மி பிரைஸ்ல ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கும்போது it poses huge fiscal burden on government. அப்ப கவர்மெண்டோட எக்ஸ்செக் அவங்களுடைய செலவீனங்கள்ல என்ன ஆகுது, பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது. சோ these are the criticisms. அப்ப இத மிட்டிகேட் பண்றதுக்கு, இத சரி பண்றதுக்காக வந்தவர் தான் யாரு, கிரீன் ரெவல்யூஷன் 2.0. கிரீன் ரெவல்யூஷன் 2.0 அப்படின்றத கொண்டு வராங்க. மோஸ்ட்லி இது ஒரு மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங் இந்த மாதிரி இடங்கள்ல போனாலும் இதோடைய மேஜர் மோட்டோவா என்ன இருக்கு, இதோடைய மேஜர் மோட்டோவா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இக்கலாஜிக்கல் பேலன்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே, இதோடைய மேஜர் மோட்டோவா, இதோடைய பில்லர்ஸ் நம்ம எதை பார்க்கிறோம், இக்கலாஜிக்கல் பேலன்ஸ். நான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது, மற்ற உயிர்களும் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தடுக்கு போறோம். ஓகே, அண்ட் பிரிட்ஜ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். சோ என்னன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் அதாவது நம்ம சொல்ற இந்த கிரீன் ரெவல்யூஷன் பஞ்சாப் மாதிரியான ரீஜியன்லயோ தமிழ்நாடு மாதிரியான ரீஜியன்லயோ ரீச் ஆன அளவுக்கு எல்லா இடத்துலயும் போய் சேரல. அப்ப there are still inequalities or disparity, ஒண்ணு விட்டு ஒண்ணு மாறி இருக்கு. அப்ப அந்த டிஸ்பாரிட்டியை நான் என்ன பண்ண போறேன், மாத்தி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்றேனா, ஆனா இங்க என்ன பண்றேன், ஐ அம் ட்ரைங் டு என்ஷூர் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. அப்ப கிரீன் ரெவல்யூஷன் 1 என்ன பண்ணிடுச்சு, it emphasized more on calories. நீ வேலை பார்க்க உனக்கு எனர்ஜி இருக்கா அப்படின்ற அந்த how much you eat அப்படின்றதுல போயிட்டோமோ இல்லையா, how quality food you eat அப்படின்ற அந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்டை விட்டுட்டோம். ஏன் இப்ப என்ன ஆயிடுச்சு, நிறைய நான் கம்யூனிகேபிள் ஆர் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், நாட் டிசீஸ், டிஸார்டர்ஸ் நிறைய வருது. அப்ப we have to ensure proper nutrition to the people அப்படின்றப்ப we are getting into green revolution 2.0. ஓகேவா? சோ அடுத்து biggest threat, ஏதாவது ஒரு क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா நீங்க வந்து என்ன பண்ணலாம், தாராளமா
பண்ணா என்னது climate change, climate resilience இந்த மாதிரி எழுதிடலாம். அப்ப இங்க climate resilienceனா என்னது sorry. So அப்ப it is agriculture, it is based on nature. அப்ப nature change ஆகுது. என்ன ஆகுது, ஒரு பக்கம் வெள்ளம் வருது, எப்ப மழை பெய்யுனே தெரியல, எக்கச்சக்கமா மழை பெய்யுது. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, drought, சுத்தமா மழையும் காணோம் தண்ணியும் காணோம்ன்ற சூழ்நிலை. அப்ப நான் என்ன பண்றேன், by using scientific methods I am creating seeds or products which withstand the extreme weather conditions. அப்ப நான் climate resilient ஆன விஷயங்களை உருவாக்க முயற்சி பண்றேன். அப்ப இதெல்லாம் பண்ண ட்ரை பண்றேன். பில்லர் த்ரூ எதன் வழியா இத பண்ண முயற்சி பண்றேன், ஓகேவா? த்ரூ எது மூலியமா, எதை வச்சு நான் இத அச்சீவ் பண்ண முயற்சி பண்றேன் அப்படின்னா gene editing. ஓகே, இப்போ இந்த டாபிக்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்ப gene editing is scientific driven sustainability அப்படிங்கற ஏரியாக்குள்ள வரோம். ரைட்டா? நம்ம சஸ்டைனபிலிட்டியை சயின்டிஃபிக்கலா என்ன பண்றோம், கொண்டு வரோம். அடுத்து லோ கெமிக்கல் யூசேஜ். நம்ம இங்க என்ன பண்ணோம், கெமிக்கல் யூசேஜை ப்ரோமோட் பண்ணோமா, அதுக்கு பதிலா இங்க என்ன பண்றோம், லோ கெமிக்கல் யூஸ். ஏன்னா கெமிக்கல் யூஸ்னால தான் என்ன ஆகுது, இந்த என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் நடக்குது. ஓகே, யூட்ராஃபிகேஷன், மற்ற மிருகங்களுக்கு அந்த கெமிக்கல் அக்யூமுலேட் ஆகுதா, கிரவுண்ட் வாட்டர் வந்து என்ன ஆகும், கிரவுண்ட் வாட்டர் டிகிரேடேஷன் நடக்கும். ரன்னிங் வாட்டர்ல அந்த ரன் ஆஃப்ல, சர்ஃபேஸ் ரன் ஆஃப்ல என்ன ஆகும், போய் ரிவர்ல கலக்கும், பாண்ட்ல கலக்கும், பக்கத்துல இருக்க ரீஜன்ஸ் அது பொல்யூட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால லோ கெமிக்கல் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை நான் யூஸ் பண்றேன். அடுத்து என்னது, இட் இஸ் பை யூசிங் லாங் டேர்ம் அனாலிசிஸ். ஓகே, அப்ப இன்னைக்கு நான் வந்து இதை உருவாக்கிட்டேன். அப்ப இது லாங் ரன்ல எனக்கு என்ன பண்ணும், வொர்க் ஆகுமா? ஏன் அப்படின்னா இந்த ஃபேக்டர்னால தான். கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஏரியா வைக்கிறோமா, அப்ப இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ் என்ன பண்ணும்னா, நான் சொல்லிடுவேன் இன்னைக்கு டிராட் ப்ரோனா இல்ல ஒரு ஃப்ளட் ப்ரோன் ரீஜியனுக்கு நான் புதுசா ஒரு கிராப் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா என்ன ஆயிடும், லாங் ரன்னுக்கு அது ஒத்து வருமா, அதனால இந்த என்விரான்மெண்ட் ஏதாவது பாதிப்பு அடையுமா, சஸ்டைனபிலிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத என்ன பண்றேன், நான் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். So that's the bigger question here. Okay va? So these are the green revolution and green revolution 2.0. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த green revolution 2.0 இன்னும் எஃபிஷியண்டா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இனோவேஷன் தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? சோ அப்ப கிரீன் ரெவல்யூஷன் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம யூரியாவுல தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா பார்க்க போறோம் அப்படின்றதுனால அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது, இட் இஸ் அபௌட் நைட்ரஜன்